அவருக்கு தாங்க கிளம்பியிருக்கோம் நோம்பிக்கு போகலான்னு சொல்லிட்டு. சரி ஸ்வீட் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் பைக்கில் போகும்போது சாஸ்தாவை பார்க்குறான். அவனுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. எங்கள் அக்கா ஊர் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் பக்கம், அவ்வளோதான் தூரம். சரி ரொம்ப நாள் ஆச்சு, நாங்களும் போகல அவங்களும் வரல. அப்புறம் சரி நோம்பின்னு சொல்லியாவது அந்த இதுலையாவது போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்துட்டுங்க அந்த ஊரில் வந்துட்டு கேஸ் கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பெரியவங்க அப்படின்னு சொன்னாலே கேஸ் கம்பெனி தான் சொல்லுவாங்க. அக்கா வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. எங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் ரொம்ப லேட்டு போனது. காலையில் நேரத்தில் கிளம்பலான்ட்டு டைம் ஆயிடுச்சு, அதனால கிளம்பல. மத்தியானம் வெயிலில் வந்திருக்கோம். வெல்கம் பண்ண பாருங்கள், நாய்க்குட்டி தான் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுது எங்களையே. எங்கள் அக்கா பொண்ணு அங்கே உட்காந்துருக்கான். எங்கள் அக்கா சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு எங்கள் சின்ன அக்கா பையன். சாஸ்தா போன ஒரு குட்டி டான்ஸ் போடலான்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு நோம்பிக்கு போயிட்டு வந்து, போகவே இல்லை. இப்போ தான் அதுக்கப்புறம் போயிருக்கோம். சாயங்காலம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாரியில் அயன் பண்ணலான்னு அயன் பண்ணிகிட்ருக்கேன் அக்கா பொண்ணுக்கு. அக்கா, அம்மா, நான் எல்லோரும். சாஸ்தை வந்துட்டு எங்கள் அக்கா கிட்ட என்னமோ நாயும் பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அவன் இப்போலாம் பேசவே மாட்டான். இப்போ தான் உட்காந்து பேசிகிட்ருக்கான் அவங்க கூட. ரொம்ப நாள் ஆச்சு. பிரியாணி அந்த சைடு ஆகிக்கிட்டே இருக்குது. இது வந்துட்டு வெஜ்ஜு. எங்கள் அக்கா பொண்ணோட வீட்டுக்கார் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் சாப்பிட்ருக்கோம். அம்மா, அக்கா, நான் எல்லோரும். எங்கள் அம்மா பாரு சாப்பாடு ஊட்டுறாங்களா. செம்ம பசிங்க, அதனால் உட்காந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் சரி கோயிலுக்கு போகலான்ட்டு ரெடி ஆகியாச்சு. ஒரு பூச்சட்டியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க கோயிலுக்கு. அது ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. நாங்கள் தான் லேட்டு. அவங்க கோயில்கிட்டேயே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்களே போனோம். பசங்களாம் ஜமாப்லாம் அடிச்சுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பாருங்க எங்கள் அக்கா பொண்ணுலாம் ஆடிட்டுருக்கா நடுவில். நானும் ஆடலான்னு நினச்சேங்க. சாஸ்தை வச்சுட்டு என்னால் ஆடவே முடியாது. அதனால் நான் உள்ளே கூட நான் போகவே இல்லைங்க. பொம்மைகளை பார்த்துன்னு அக்காவும் தம்பியும் ரெடியாகி வந்துட்டாங்க. எதுனா ஒன்று வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்துட்டேன், ஏதாவது பொம்மை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கோயிலே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சாஸ்தா கூட காலெலாம் வலிச்சிருச்சுங்க. அதனால் சரி உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சாஸ்தா கூட ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, பாய்.